ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் எல்ரட் குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2. 2024 நம்ம தமிழ் சினிமால அதாவது பேன் இந்தியன் ஃபிலிம்ஸ் அதர் லாங்குவேஜ் படங்கள் நிறைய படங்கள் வந்து சக்க போடு போட்டுச்சு கலெக்ஷன்ல எல்லாரும் ஆச்சரியப்பட்ட தருணம். ஸோ இந்த வீடியோல அதை தான் பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வந்து எந்த வருஷமும் இல்லாம தமிழ் சினிமாவில் தியேட்டர்ல வந்து நிறைய படங்கள் ரீரிலீஸ் ஆச்சு. அது வந்து அஃபிஷியலா கூட சொல்ல முடியாம கமலா தியேட்டர்லாம் ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கேடிவில ஓடுற எல்லா படங்களையும் வந்து போட்டிருந்தாங்க. வாலி, ஆடினி, மோகினி, ரஜினி சார் படம் கூட ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது. பழைய படம் ஒன்று டக்குன்னு ஞாபகம் வரல. நிறைய படங்கள் தளபதியும் ரிலீஸ் ஆச்சு. இந்தியன் ஒன் படம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய படங்கள் பில்லா ஆரம்பம் கில்லிலாம் வந்து அது வந்து அஃபிஷியலா பண்ணது. நான் சொல்றது வந்து அன்அஃபிஷியலா தியேட்டர்ல படங்கள் பெருசா ஓடாதனால பழைய படங்களை போட்டு கல்லா கட்டினாங்கன்னே சொல்லலாம். அது இன்ஃபேக்ட் நல்லாவே போச்சு. ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு. நம்ம ரொம்ப டிவியில் பார்த்து ரசித்த படங்கள் தியேட்டரில் பார்க்க முடியலன்னு கவலைப்பட்ட படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ஒரு 2024 நல்ல ஆப்ஷனாகவே போச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதர் லாங்குவேஜ் படங்கள் பார்த்துருவோம். ஏன்னா அதுவுமே வந்து 2024 தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆதிக்கத்தை குடிச்சுன்னே சொல்லலாம். ஒரு டைமில் அப்படியே லைட்டாக ஜர்க்கி ஆனாங்க தமிழ் சினிமா. என்னடா இது இவனுங்க வந்து இங்கே எவ்வளோ போட்டுட்ருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எல்லாருமே திரும்பி பார்க்க வச்ச படம் பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் தான். ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் தமிழ் சினிமா வந்து ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது. பட் பெரிய அளவுக்கு ஹிட்டான ஒரு பெரிய படங்கள் வரல. மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆகி அது ஒரு வாரம் கழிச்சு ஒரு பெரிய டாக் கிரியேட் பண்ணுது. ஆஃப் தி டவுனா இல்ல டக் ஆஃப் தி இந்தியாவா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ மஞ்சுமல் பாய்ஸோட அந்த கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டால கமல் சார் போய் பார்த்து அந்த பாட்டு ரிலீஸ் நடந்துருச்சு. ஆமா, குணா வரைக்கும் அந்த அளவுக்கு போச்சு. இதே சுபாஷ் அப்படிங்கிற டைலாக் ஆகட்டும், லூஸ் அடிக்கடா அப்படிங்கிற டைலாக் ஆகட்டும், தமிழ் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய மலையாள டைலாக்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு படங்க அது. மலையாள சினிமா வந்து இந்த வாட்டி வந்து அவங்க ரொம்ப நல்ல படம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மற்ற லாங்குவேஜ் நம்ம யாரும் கண்டுக்கவே மாட்டுறாங்கப்பா அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து தவிடுபொடியாக்கி எப்படி கேஜிஎஃப் கனடாக்கு ஒரு படமா இருந்துச்சோ மலையாள இண்டஸ்ட்ரிக்கு வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு பெரிய கேட் ஓப்பனிங்கா இருந்து தமிழ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த படம் 56 கோடி கலெக்ட் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து மொபைல்ல ஓடிடியில பார்த்திருப்போம். முதலா தியேட்டருக்கு கால் எடுத்து வச்சு மலையாள படத்துல அதிகமான கலெக்ஷன் வந்தது இது. அது தமிழ் டப்பிங் கூட இல்லை தெரியும்ல, மலையாள வருஷம்லேயே தான் படங்கள் பார்த்தாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மேஜிக் வந்து கண்டினியூ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். நிறைய பேர் வந்து ஓடிடியில் இப்போ நிறைய படங்கள் மலையாள படங்கள் பார்க்குறாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஒரு பெரிய ஒண்டர்னே சொல்லலாம் 2020. அடுத்து வந்து ஒரு முக்கியமான படம் என்னன்னா பிரேமலு. ஸோ பிரேமலு இப்போ வந்து நேஷனல் கிரஸ்ஸா மாறி இருக்கிறாங்க. மமிதா பைஜு அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு யதார்த்தமா போய் உட்காந்த ஒரு ஆடியன்ஸுக்கு தியேட்டர்ல நாங்களாம் போய் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ ஃப்ளோவா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம். பிரேமலு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தமிழ் டைரக்டர்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் எல்லாமே வந்து இது தமிழ் சினிமா ராம்காம் படமே வரது இல்லையே, எல்லாருமே ஆக்ஷன் படம் எடுத்து அந்த ரொமான்டிக் ஃபீலிங் உள்ள படம் யார் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு டாக்கை கிரியேட் பண்ணிச்சு. அதை வந்து பிரேமலு படம் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு ஆடியன்ஸை. படமாவே சொல்ற படம் ரொம்ப சூப்பரான படம். தமிழ் டப்பிங் தான் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ் டப்பிங் கூட அதை சாப்பிடாதீங்க அது ஆயி அப்படிங்கிற டைலாக்ல இருந்து ஒரு சில டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப சிரிப்பாகவே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் மமிதா பைஜு சொல்ல போனால் நமக்கு தெரிலங்க ஏன் கேரளா பொண்ணுல பிடிக்குதுன்னே தெரில. அவங்க வந்தால் மட்டும் நம்ம ஒரு மாதிரி ஆயிடுறோம். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. பிரேமலு 2 வேற வரப்போகும் போது அது பாருங்க, அந்த ஒரு படம் ஹிட் அவங்க தளபதி 69 படத்தை நடிக்கிறாங்க. எப்படி ஒரு படம் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை ஒரு ஆர்டிஸ்டோட வாழ்க்கையை மாற்றுது பார்த்தியா. மேபி அவங்க அந்த படம் ஹிட் ஆகலன்னா 69 தளபதி கடைசி படத்துல வந்து அந்த சான்ஸ் கிடைச்சிருக்காது. 69 பண்ணிருக்க வாய்ப்பே 69 பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க வந்து இந்த படத்தோட கேஸ்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஸோ அடுத்த படம் பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்ற கலெக்ஷனா பெருசா ஒன்றும் பண்ணலனாலும் ஆவேசம் படம் வந்து பெஸ்ட் ஒன் ஆஃப் தி படமே. ஃபகத் ஃபாசிலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தான். பட் ஆவேசம் அவரை வந்து மறுபடியும் திரும்பி பார்க்க வச்சு சரி இந்த மனுஷன் ஏதோ பண்றாப்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் வந்து பார்க்க வச்சுச்சு. அதுவும் இல்லாம அந்த பாட்டு அந்த டெம்ப்ளேட் வந்து கரெக்டு தானே மலையாளம் தெரிஞ்சு பாட்டு. அதுல இருந்து இலுமினாட்டி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆவேசம்ல வந்த ரங்கன் சேட்டா கேரக்டர் வந்து நிறைய பேர் வந்து எப்படி நான் ஜேடிப்பா அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட எல்லாருமே நானும் ரங்கன் மாதிரி தான், நானும் அழுவேன் அப்படின்னு, நானும் தனியாக அழுவேன் அப்படின்லாம் ஒரு சில பேர் கனெக்ட் பண்ணிட்டாங்க.
இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒரு ஒரு தமிழ் படங்கள் பத்துமே பார்த்து இந்த ஆடியன்ஸ் வந்து அதர் லாங்குவேஜ் படங்கள் பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி ஓகே இதை நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஆவேச படம் தமிழ்நாட்டில் வந்து கலெக்ஷனாக ஒன்றும் பண்ணலனாலும் அது இம்பாக்டாக வந்து ஒரு பெரிய இம்பாக்டை வந்து கொடுத்துருக்குன்னு நான் சொல்லலாம். ஸோ அடுத்ததா வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது அப்படின்றத விட ஸோ இந்த படத்தை பார்த்து மிரண்டு போன ஒரு படம் தான். ஸோ பிருத்திவிராஜ் சாருக்கு எல்லாருமே நிறைய மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸாக இருக்காங்க. 14 வருஷம் எடுக்கப்பட்ட ஒரு படம் ஆடு ஜீவிதம் கோட் லைஃப். அந்த படம் பார்த்து கண்ணீர் விட்ட மக்கள் நிறைய பேர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுவும் இல்லாமல் தன்னுடைய உண்மையாகவே வெளிநாடு போய் கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே நானும் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டேங்க, இந்த மாதிரி பார்க்கும்போது நானே ரொம்ப அழுதுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்போம். ஸோ அவரும் ரொம்ப வந்து அழுது உடஞ்சி பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து பிருத்திவிராஜ் சார் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் வந்து தமிழில் மொழி படம் பண்ணியிருக்காரு, இன்னும் 2-3 படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த மனுஷன் மலையாளத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகருங்கிறத வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு வந்து கோட் லைஃப் படம் வந்து காட்டிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து அடுத்து ஒரு 3-4 வாட்டி பார்க்குற மாதிரி ஒரு ரிப்பீட்டட் வாட்ச் படம் கிடையாது. அது வந்து ஒருத்தரோட லைஃப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு படம் தான். ஸோ அதை போய் தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தப்ப ஒரு சீனும் வந்து அவ்வளோ பொறுமையாக நகரும். பட் அந்த நகர்தலும் நமக்கு அந்த நம்ம உணர்வோம், நம்ம மாட்டிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தனாலே அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மம்முட்டி சார் நடிச்ச பிரம்மயுகம் படம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்த ஒரு படம். ஸோ அந்த படத்தை மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு அவங்களும் யோசிக்கலை. மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு ஒரு மாதிரி ரொம்ப நம்பினாங்க. அதே மாதிரி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அந்த படத்தை. ஸோ அவருடைய ஆக்டிங், அவருடைய லுக்கு எல்லாமே டாப் நாச்சா இருந்துச்சு. எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு படம் கூட. எப்படி இந்த மனுஷன் 72-73 வயசு அதுல வந்து அந்த மனுஷன் அந்த மாதிரி பிளே பண்றாரு, டக்குன்னு அங்க வந்து இந்த மாதிரிலாம் ரஜினி கமல் சார்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு சில குரூப் சொல்லுவாங்க. இதை பாருங்க, அவங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபிளேவர் இருக்கோ அதுலதான் பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பேசினா நானே வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்துட்டு நம்ம நிறைய மலையாள படங்கள் பார்த்துருக்கோம். தெலுங்கு சினிமா படங்களும் வந்து இங்கே பெரிய அளவில் வந்து ஹிட் ஆச்சு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன புஷ்பா 2 படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 73 கோடி கலெக்ஷன் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. புஷ்பா 1 ஓரளவுக்கு நல்லா போச்சு. புஷ்பா 2 வந்து தமிழ் சினிமாவில் தமிழில் நிறைய படங்கள் நிறைய பேர் போய் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த 2-3 பாட்டு வேற பசங்களை கொஞ்சம் மக்களை ஒரு தியேட்டருக்குள்ள போக வைக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னொன்னு அந்த படத்துல உள்ள கமர்ஷியல் எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பார்த்துட்டு என்னடா பிசிக்ஸ் எங்கிட்ட கொஞ்சம் கத்துக்கோங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபன்னான விஷயங்கள் எடிட்ஸ்லாம் வந்து இல்ல அது கமர்ஷியல். இப்போ யார் தான் கமர்ஷியல் படம் பண்றது எனக்கு புரியவே இல்லை. ஏதோ ஒரு படத்தை நம்ம வந்து எப்பயுமே வந்து ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது இல்லடா. இப்ப அதே புஷ்பா 2 படத்தை வந்து இங்க வந்து சூர்யாவோ விஜய் சார் நினைச்சா ஒத்துப்பாங்களா? அது நடக்காது. சொல்றேன், கிளைமேக்ஸ்ல அந்த ஃபைட்லாம் வந்து நம்புற மாதிரியே இல்லை. பட் ஆனா அது தெலுங்கு படம்னால நம்ம ஆடியன்ஸ் வந்து எதுவுமே கேள்வி கேட்காம பாக்குறாங்க. அதை நம்ம இங்க பண்ண முடியாது. அது வந்து அவங்களுக்கான ஜோனுங்கிற போது அது அவங்க பண்ணுவாங்க. என்ன கேட்டா புஷ்பா 2 வந்து ஒரு நல்ல என்டர்டெயினர்னே சொல்லலாம். கொஞ்சம் அங்கங்க ஃபிளாஸ்லாம் இருந்தா கூட ஒரு நல்ல என்டர்டெயினர். ஏன்னா இது படம் இப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம போறோம். அதனால வந்து அது பெரிய குறையா எனக்கு தெரியல. இப்போ ரீசெண்டா அந்த மீம் கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீவே என்ன புச்சிக்கடா ஷெகாவத்து அடிக்கலாம் வந்து சிண்டிகேட் அப்படிங்கிற டைலாக் அது நல்லதா இருக்கு ஒரு மீம். அப்புறம் வந்து இன்னொரு மீம் அல்லு அர்ஜுன் சாரும் ஃபகத் ஃபாசிலும் சேர்ந்து ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த மௌனமா வந்து ஆக்ஷன்ல பேசிட்டு இருப்பாங்களே, டே சிவா நான் அப்படின்னு சொல்லி விவேக் சார் இருக்கும் அந்த இது பார்க்கும்போது யாருடா நீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்ல காமெடி தான் அது. ஸோ அது ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ஒரு 3.25 மணி நேரம் ஒரு தியேட்டர்ல உட்கார வச்சிருக்காங்க அவங்க. அதுவே வந்து சுகுமார் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அந்த படங்களை சுற்றி நிறைய சர்ச்சைகள் இருந்தால் கூட கலெக்ஷன் வைஸ் வந்து ஃபாஸ்டஸ்ட் 1000 crores படமா அதுக்கு 1700 கோடி தட்டி பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஹிந்தி பெல்ட் எல்லாம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. கல்கி படம் அது வந்து கமல் சார் வேற நிறைய ஸ்டார் கேஸ்ட் நிறைய பேர் கேமியோ ரோல் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துல. பிரபாஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு சலாருக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹிட் படமாகவும் கல்கி மாறுது. அதோட பார்ட் 2 வேற வரும்போது இந்தியா படங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து செட் ஆயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம கமல் சாரோடைய அந்த லுக்குக்கு வந்து எல்லாரும் ரொம்ப காத்திருக்காங்க. ஏன்னா அவர் தான் அந்த ஹைப் ஆகி அது முடிப்பாரு. அந்த கேரக்டர் அப்படியே வந்து உடம்பு பல்ஜ் ஆகி யாரா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு படமா வந்தது ஹனுமான் அப்படின்னு ஒரு படம். ஸோ அந்த படம் வந்து செம்ம ஹிட்டு. பட் ஹிட் மீன்ஸ் தெலுங்கு பக்கமும் நல்ல ஹிட்டு. நான் இன்னும் பார்க்கல. நீங்க யாராவது பார்த்துன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது. சம்பரகணி சாரும் நடிச்சிருப்பாரு. ஸோ தேஜு செஜ்ஜா ஹீரோ. ஸோ அப்புறம் நம்ம வரலட்சுமி நடிச்சிருப்பாங்க. படம் ரொம்ப வந்து
அதாவது மினிமமான ஒரு பட்ஜெட்டில் இப்படி ஒரு கிராஃபிக்ஸில் ஒரு படம் எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டாக் வந்து போச்சு. அந்த டேரக்டர் ரொம்ப வந்து கமர்ஷியலான ஒரு டேரக்டர்னும் பேசப்பட்டார். ஓகே, அடுத்து எனக்கு வந்து இந்த வருஷத்துல தெலுங்கு படங்கள்ல வந்து சனி போதா சனி வர்ணம் வந்து அப்பா, பெஸ்ட் அது பிக்குன்னே சொல்லலாம். நானி சார் படத்துல வந்து நிறைய படங்கள் பண்ணா கூட இது ஒன் ஆஃப் தி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம்னே. அந்த பிஜிஎம் ஆகட்டும், எஜேஸ்வர ஆக்டிங் ஆகட்டும் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். நம்ம அந்த படத்தை வந்து பார்த்துட்டு வெளியில ஏதாவது ஒரு துணி கிணி இங்க பறக்கிறத பார்த்தோன்னீங்களே, அந்த பிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஜிஎம் அந்த ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஹோல் அந்த கதையே வந்து எவ்வளோ கோவம் வந்தாலும் சனிக்கிழமை நான் காட்டுவேங்கிற ஒரு டைலாக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நமக்குள்ளேயும் அந்த நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது, நம்ம அப்பப்போ காட்டிடுவோம். பட் அந்த படத்தோட ரைட்டிங்காக அதோட கொண்டு போன விதமாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னே சொல்லலாம். சனிக்கிழமை அடிப்பேன் அப்படின்றத பார்த்துருப்போம், சனிக்கிழமை அடிக்க மாட்டேன் அப்படின்ற சரி அந்த அடிப்பேன்றது ஒரு மாதிரி பண்ணா இருந்தது. அண்ட் கடைசியா வந்து லக்கி பாஸ்கர். ஸோ கிட்டத்தட்ட நம்ம தமிழ் சினிமா ஹோலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 crores மேலே வந்து படம் போயிருச்சு. ஸோ அந்த படத்தோடைய கலெக்ஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 15-16 கோடிக்கு மேலே வந்து போயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு படம் அப்படின்றலாம் கிடையாது. திடீர்னு என்னடா பேங்க்ல இருந்து இப்பெல்லாம் கொள்ளடிச்சிட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அமரன் கூட கிளாஸ் அமரன், பிளடி பெக்கர், பிரதர், லக்கி பாஸ்கர் ரிலீஸ் ஆயிருந்தது. எல்லாருமே அமரனை கொண்டாடினாங்க. பிரதர் பிளடி பெக்கர்லாம் வந்து ஈக்குவல் ஷேர்ல வந்து ஸ்க்ரீன்ஸ் போச்சு. பட் ஆஃப்டர் ஒரு 15 daysக்கு அப்புறம் லக்கி பாஸ்கரோட ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த படத்தை பத்தி பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல கூட ராம்கி சாருக்கு அந்த மாதிரி ரோல் யாருமே கொடுக்கல. மனுஷன் ஆண்டனிங்கிற ரோலை வந்து பிச்சு எடுத்துட்டாரு. நம்ம வாழ்க்கையில ஒரு ஆண்டனி இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள கொண்டு வந்துச்சு. அதாவது அந்த படமே ஒரு சில பேர்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த படமே ஒரு ஸ்கேம் மாமா, ஹெல்ப் பண்றதுக்கு ஆண்டனி வரான், உண்மையான ஃப்ரெண்டு வரான், எதையுமே எதிர்பார்க்காத ஒரு ஒய்ஃப் இருக்குது, இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்கவே நடக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அதுதான் ஒரு பலருடைய ஏக்கம் என்னவா இருக்குமோ அது வந்து லக்கி பாஸ்கர் வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும்டா அப்படின்னு நம்மள வந்து அந்த ஸ்கிரீன்ல காமிச்ச ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு துல்கர் சல்மானோட ஆக்டிங் நமக்கு பரிச்சயமா ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். டைலாக்ஸா நான் சொல்றேன், டைலாக்ஸா ஒரு மர்த்தம் ஒண்ணு மாட்டிக்கிட்டேன்னா ஒண்ணு நான் என்னோட வேலை போகணும்னா என்னோட குடும்பத்துல 5 பேர் பொழைப்பாங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும், பாக்கெட் இல்லடா பாக்கெட்டே இல்ல ஆகட்டும், சேர்ந்து நடக்க போறோம் தனியா விரல் நகத்துல இருந்து தலைமுடியில இருந்து விரல் நகம் வரைக்கும் என்ன வேணுமா வாங்கிக்கோ. ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை, நம்ம வீட்டுல அம்மா அப்பா தன்னுடைய மனைவியை கூட்டு போயிட்டு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய ஒரு கெத்தான டைலாக். அங்க பார்க்கும்போது எல்லாரும் தன்னை பார்த்துக்கிட்டாங்க, நான் பார்த்தேன். நான் அதெல்லாம் பார்க்கல. சேர்ந்து நடக்க போறோம் தனியா நடக்க டைலாக் ஆகட்டும், நம்பிக்கையா ஆண்டனி மாதிரி ஒரு சில பேர் வந்தாலே போதும், வாழ்க்கை நல்லா இருக்கும். மீனாட்சி சௌத்ரி அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோ சப்போர்ட்டிவான ஒரு ஒய்ஃபா அவங்க நடிச்சிருந்தாங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு விஷயம் நடக்கும். அதான் இந்த ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குன்னா, அப்பவே வந்து 100 கோடி வித்ட்ரால் பண்ணி எடுத்துட்டு போவாரு, அவர் ஒரு சின்ன பெரிய எடுத்துட்டு போயிடுவார். அப்போ 100 கோடினா எவ்வளவு படம் இருக்கும் தெரியுமா? அதுதான் சொல்றேன் ஸ்கிரீன் பிளேன்னு. மக்களை வந்து எந்த சந்தேகமும் கிளப்பாம ஆடியன்ஸை வந்து கட்டி போட வச்சு சூப்பரா முடிச்சுப்பான். அதான் கிளைமேக்ஸ் ஒரு டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி ஆடணும்னு இல்லை, எப்போ நிறுத்தணுங்கிறது தான் முக்கியம். அது வந்து கரெக்டா ஆல்வேஸ் ரிமைன்ஸ் தட். அது எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தப்பு பண்றவங்களோ இல்லை ஏதோ ஒன்று பண்றோமோ அதை வந்து சரியா நேரத்தில் நிப்பாட்டிக்கிட்டு தான் பாப்பறாங்க, தப்பிச்சு ஓடிடு முருகேசா அப்படின்ற மாதிரி தான் அந்த இது வந்து இருந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய படங்கள் தெலுங்கு சினிமா, மலையாள படங்கள் எல்லாம் எல்லாமே இல்லை சார். பட் உங்களுக்கு என்ன படம், நாங்க சொன்ன படங்கள் இல்லாம வேற ஏதாவது படங்கள் நல்ல படம் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ரீலீஸ் பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலாம் எதிர்பார்த்திருந்த ஒரே படம் கில்லி ரீலீஸ் நடந்துச்சு. சரியான ஹிட்டு. அந்த டைம்ல வந்து ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆன மாதிரி வந்து தியேட்டர் அந்த படத்தை அவ்வளோ கொண்டாடினாங்க. கிட்டத்தட்ட முக்காவாசி சென்னையில் இருக்கிற எல்லா தியேட்டர்லையும் டாப் 10 படங்கள் பட்டியலில் கில்லி படமும் ஃபுட்பால்ல வந்து உட்காந்துருக்கு. இன்ஃபேக்ட் ரோகிணி தியேட்டர்ல முதல்ல கோட்டுனா 2வது இடத்துல கில்லி. நிறைய இடத்துல கில்லி படங்கள் இருந்திருக்கு. டிக்கெட் கவுண்ட்ஸா டிக்கெட் ஃபுட்பாலா சொல்றேன், கலெக்ஷனா ஃபுட்பாலா எல்லாம் நீ ஆட்டோமேட்டிக்கா டிக்கெட் அதிகமா அப்படின்னா என்ன மாதிரி எனக்கு சரி ஓகே, டிக்கெட் அதிகமா வாங்கினாதாங்க வந்து இது வரும், காசு அமௌண்ட் வரலாம், ப்ராஃபிட் வரும். அந்த அடிப்படையிலாம். பட் மற்ற ஏரியாக்கள் சென்னையில வந்து நிறைய இடங்கள்ல வந்து கில்லி படம் வந்து டாமினேட். எல்லா ஊர்லயும் நீங்க அந்த வைபை வந்து கிரியேட் பண்ணலாம். நம்ம 20 வருஷம் பழைய படம் நிறைய புது படங்களை பீட் பண்ணி செகண்ட் இடத்துல வரதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். மெயினா வந்து மதுரையில இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் கேட்டப்போ சொன்னாங்க, மதுரை முத்துப்பாண்டியை வந்து இன்னும் கூட கொஞ்சம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. மதுரை முத்துப்பாண்டி நல்லவன் தான்டா, அவனோட உண்மையான லவ்டா அப்படின்னு சொல்லி நிறைய வந்து மீம்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அவனோட லவ்வ வந்து பாக்குறதுக்கு யாருமே இல்லை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். So, இது அவங்க ஊரு, அவங்க இடம், நாங்க பேசுவோம்.
ஊருக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்களே. டீம் வேலுடா நாங்க அமைதியா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டா அமைஞ்சது. பில்லா ரிலீஸ் ஆச்சு, ஆரம்பம் நிறைய இடத்துல ரிலீஸ் ஆச்சு, தளபதி படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு, நிறைய ரிலீஸ் வந்து நம்ம இந்த கல்ச்சர்ல பார்த்துருக்கோம். பட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹெல்த்தியான விஷயமா தான் நான் நினைக்கிறேன். நமக்கு பிடிச்ச படங்கள் அடுத்த ஒரு தேட்டர்ல பார்க்க தவறிய படங்கள் வந்து ரிலீஸ் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். திருமலை ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனா கமலா தேட்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. இந்த ட்ரெண்டை கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி 3 தான் அடுத்த வருஷம் வந்து ஏதாவது வந்து பெருசா படம் சச்சின் ஆல்ரெடி சொல்லிட்டாருல, அலைப்புலி தானே சார் சொல்லிட்டாரு, சச்சின் படம் ரிலீஸ் ஆக போகுது அடுத்த வருஷம் காத்துட்டு இருக்காங்க. அது வந்து அங்க இருந்து வரணும் அப்படின்றதுனால கொஞ்சம் வரதுக்காக அடுத்த வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல போனா எனக்கு விஜய் சாரோட பழைய படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஷாஜகான், யூத், அந்த மாதிரி. எனக்கு விஜய் சார் அஜித் சாரும் சேர்ந்து நடிச்சிருப்பார்ல ஒரு படம், ராஜாவின் பார்வை. அந்த படம் வந்து ஒரு ரீரிலீஸ் போட்டா செம்மையா இருக்கும். நிறைய படங்கள் இருக்கு. விஜய் சார் ஃபேன்ஸ், அஜித் சார் ஃபேன்ஸ். உங்களுக்கு என்ன படம் 2025 ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க. சோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஆமா, நன்றி, வணக்கம். ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரட் குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2.